வணக்கம் நிகிதா. சேலம் அருகே ஜாகிர் அம்மாபாளையம் பகுதியில் உள்ள எட்டுக்குட்டை தெருவில் சேர்ந்தவர் வித்யா பாஸ்கரன் தம்பதியினர். இவர்கள் தங்கள் வீட்டின் முன்பு சிறிய அளவில் மளிகை கடை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் கடையை திறந்து வியாபாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். மதிய உணவுக்கு வீட்டுக்கு சென்ற பாஸ்கரன் வெகு நேரமாகியும் கடைக்கு திரும்பாததால் கடைக்கு வந்த நபர்கள் சந்தேகமடைந்து வீட்டை எட்டி பார்த்தனர். அப்பொழுது பாஸ்கரன் அவருடைய மனைவி வித்யா இருவரும் ரத்த வெள்ளத்தில் கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பொதுமக்கள் இருவரையும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முயன்றனர். ஆனால் நிகழ்விடத்திலேயே வித்யா துடிதுடித்து உயிரிழந்தார். பாஸ்கரன் சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். தொடர்ந்து இருவரின் உடலும் பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சூரமங்கலம் காவல் நிலைய உதவி ஆணையர் மற்றும் சேலம் மாநகர காவல் ஆணையாளர் சம்பவ இடத்திற்கு வந்தனர். தொடர்ந்து இந்த கொலை எதற்காக நடந்தது, பணத்திற்காக நடந்ததா அல்லது முன்விரோதம் காரணமாக நடந்ததா என்ற விசாரணையை தொடங்கினர். தொடர்ந்து இந்த குற்றவாளிகளை பிடிக்க 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. தனிப்படைகள் அமைத்து மோப்ப நாய் உதவியுடன் குற்றவாளியை தேடி வந்த நிலையில் மோப்ப நாய் எட்டுக்குட்டை தெருவில் உள்ள 200 மீட்டர் தொலைவில் வசிக்கும் ஒரு வீட்டின் அருகே சென்று நின்றது. தொடர்ந்து அந்த வீட்டில் இருந்தவரை ஜாகிர் அம்மாபாளையம் பகுதியில் உள்ள எட்டுக்குட்டை மேட்டை சேர்ந்த பீகார் சந்தோஷ் சௌத்ரி என்பதும் இவர் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் என்பதும் இவர் மனைவி 2 குழந்தைகளுடன் கடந்த சில ஆண்டுகளாக இந்த பகுதியில் வசித்து வருவதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் பாஸ்கரன் மற்றும் அவருடைய மனைவி வித்யா ஆகிய இருவரையும் நகைக்காக சுத்தியால் அடித்து கொலை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார். இதனை அடுத்து சந்தோஷ் சௌத்ரி மேல் இரட்டை கொலை வழக்கு பதிவு செய்தனர். மேலும் அவரிடம் இருந்த 7.5 பவுன் தங்க செயின் மற்றும் 3.5 பவுன் தங்க செயின் என ஒட்டுமொத்தமாக தற்பொழுது 10.5 பவுன் நகை அவரிடம் இருந்து மீட்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். நகைக்காக வயதான தம்பதியை பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிகிதா.